இதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. எலெக்ஷன்னாலே பணம் விளையாடும் தானே. தொகுதிகளை ஒதுக்குறதுல கூட்டணி கட்சிகள் ரொம்பவே பிஸியா இருக்குது. அடுத்தது வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணல் நடக்க போகுது. எல்லா கட்சியிலையும் பணத்தை கட்டி விருப்பமனு கொடுத்தவங்க வெயிட் பண்றாங்க. திமுகவுல சீட்டு வாங்குறதுக்கு கடும் போட்டி இருக்கு. வேட்பாளர் ஆகிடணும்னு நினைக்கிறவங்க உள்ளூர்ல மாவட்ட செயலாளர் தொடங்கி சென்னையில துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள், சிஎம் குடும்பத்தினர், சபரீசன் வீடு என திரும்பின பக்கமெல்லாம் முட்டி மோதுறாங்க. இதுல சபரீசன் ரொம்பவே டென்ஷன் ஆகி சீட்டு விஷயமா யார் பார்க்கணும்னு வந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு கராரா சொல்லிட்டாராம். ஆனாலும் பல திமுக நிர்வாகிகள் சபரீசனை பார்த்துடணும்னு அவரோட வீட்டை சுத்திக்கிட்டே இருக்காங்களாம். திமுகவுல 15,372 பேரு தேர்தல்ல போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. திமுகவுல முந்தைய காலத்துல எல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்க லோக்கல் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கிட்ட போய் கேட்பாங்க. நீ வேணாம்யா, அவரு நிக்கட்டும், நீ எதுக்கு காசு கட்டி வீணாக்குறன்னு ஓபனா சொல்லிடுவாங்க. அதையும் மீறி 1-2 பேர் கலைஞரை பார்க்கணும், ஸ்டாலினை பார்க்கணும்னு பணம் கட்டுவாங்க. ஆனா இப்பவெல்லாம் மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள் கிட்ட போய் யாரு கேட்டாலும் சரிப்பா போய் பணம் கட்டிட்டு வா, நம்ம கையில இருக்கு, மேலதான் முடிவு செய்யறாங்கன்னு வழி அனுப்புற வழக்கம் வந்துடுச்சு. திருச்சியில திமுக மாநாடு நாளை மறுநாள் நடக்குது. அது முடிஞ்ச பிறகுதான் விருப்பமனு கொடுத்தவங்க கிட்ட நேர்காணல் நடத்த ஸ்டாலின் திட்டமிட்டு இருக்காரு. வேட்பாளர்களை ஸ்டாலின் எப்படி தேர்வு செய்வாருன்னு நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். 2019, 2021 எலெக்ஷன்கள்ல வியூக வகுப்பு டீம் ஒரு தொகுதிக்கு 3 பேருன்னு வேட்பாளர் லிஸ்ட் ரெடி செஞ்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீம் அந்த 3 பேரிடமும் பணம் வசூலிச்சது. வேட்பாளரை அறிவிச்சவங்க கிட்ட நாங்க சொல்லித்தான் நீங்க செலக்ட் ஆகினீங்கன்னு கணக்கு செட்டில் செஞ்சிருச்சு. மத்த 2 பேருக்கும் பாதி பணத்தை கொடுத்தும் கொடுக்காமலும் சிஎம் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இன்னுமே இந்த அக்கப்போர் முடியல. அதனால வழக்கம் போல உளவுத்துறை ஒரு தொகுதிக்கு 3 பேரை செலக்ட் செஞ்சு ரிப்போர்ட் தரும். அதோட பிஇஎன் டீம் ஒரு 3 பேர் கொண்ட ரிப்போர்ட் கொடுக்கும். இவங்க இல்லாம இன்னொரு ஏஜென்சி கிட்டையும் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு சிஎம். ஆக ஒரு தொகுதிக்கு 3 பேரை தன் டேபிள்ல வச்சு ஃபைனலா தாமே ஒருவரை செலக்ட் செய்ய போறாரு சிஎம். இப்படி செஞ்சுட்டா ஒரு புகாரும் வராதுன்னு நினைக்கிறாருன்னு போன வருஷம் டிசம்பர் மாதமே டீடைலா நம்ம மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணையில சொல்லியிருந்தோம். இப்ப ஸ்டாலின் என்ன செய்வாருன்னு விசாரிச்சப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் தோராயமா இன்னார்தான் வேட்பாளர்னு ஸ்டாலின் முடிவு செஞ்சு வச்சிருக்காரு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்தவரா இருக்கணும், ஜெயிக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த டைம் பழைய ஆட்கள்ல பலருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போல தெரியுது என்கின்றனர். திமுக கூட்டணியில காங்கிரஸ் போராடி 28 சீட் வாங்கியிருக்கு. ஏற்கனவே விருப்பமனு கொடுத்தவங்கள்ல யார் யார் பெஸ்ட் கேண்டிடேட்னு செலக்ட் செய்ய ஒரு டீமை சென்னைக்கு அனுப்பி இருக்கிறாராம் ராகுல். இந்த டைம் காங்கிரஸ்ல புதுமுகங்களுக்கு சரிபாதி வாய்ப்பு கிடைக்குமா? 28 சீட் வாங்கி இருக்கிற காங்கிரஸ் கட்சியில 15 பேர் புதுமுகங்களாக இருக்க சான்ஸ் அதிகமா. ஏன்னா கட்சிக்காக ஆர்வமாக ரொம்ப காலமா உழைச்சவங்களுக்கு சீட் கொடுக்கணும்னு ராகுல் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கிறாராம். அதனால இந்த முறை புதுமுகங்களுக்கு சான்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. அதிமுகவுல 10,175 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. இப்படி விருப்ப மனு கொடுத்தவங்க எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து பேசிடலாம்னு அவர் வீட்டுக்கும் போறாங்க. சீட்டு கேட்டுதான் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா போதுமா, உடனே எடப்பாடி தரப்புல அவங்கள அன்பா உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க. எப்படியாவது சீட் கொடுங்கன்னு கேட்கிறவங்க கிட்ட சரி கொடுத்துடலாம், முதல்ல கட்சிக்கு ரூபாய் 10 கோடி பணத்தை கட்டிடுங்க, மிச்சத்தை அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றாங்களாம். அதனால சில பேரு ரூபாய் 10 கோடியை கட்சிக்காக கட்டிட்டு காத்திருக்காங்களாம். சீட் கேட்கிற மாஜி மந்திரிங்க கிட்ட எல்லாம் நீங்களே எலெக்ஷன் செலவை பாத்துக்கங்க, உங்களுக்கு தான் மந்திரி பதவி, அதனால உங்க மாவட்டத்துல இருக்கிற 5-6 தொகுதி செலவையும் சேர்த்து பாத்துடுங்கன்னு ரொம்பவே கூலா சொல்லிடுறாராம் எடப்பாடி. அதிமுகவுல பணம் தான் விளையாடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சென்னையில ஹோட்டல் போட்டு தங்கி இருக்கிற சில அதிமுக பிரமுகர்கள் எலெக்ஷன் கிரவுண்டும் சரியில்லை, கட்சியிலேயும் நிலைமையும் சரியில்லையே, நமக்கு எங்க சீட்டு கிடைக்கும்னு நொந்தபடி சொந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்கின்றனர். திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. காங்கிரசும் 28 சீட் வாங்கிடுச்சு. தேமுதிகவையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருச்சு திமுக. ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணி பலமாக இருப்பதுதான் எதிர்முகாம்ல அமித்ஷா எடப்பாடிய ரொம்பவே பதற வச்சிருக்குதான். திமுக கூட்டணிக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியையும் பலமாக்கணும்னு அமித்ஷா எடப்பாடி தரப்புல தீவிரமா இருக்காங்களாம். அதனால விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். விஜய் தரப்புல அவரோட நண்பர் விஷ்ணு ரெட்டியும் 3 பேர் கொண்ட டீமும் அண்மையில டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்ததா. அந்த டீம் கிட்டதான் இப்பவும் அமித்ஷா எடப்பாடி தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். விஜய் தாவேக்காவுக்கு கணிசமான சீட் தரும்னு சொல்லி இருக்காங்களாம். விஜய் ஏற்கனவே மனைவி சங்கீதா விவகாரத்துல செம்ம அப்செட்.
இன்னொரு பக்கம் எப்பவும் போல விஜய் வீட்டுக்கு த்ரிஷா வரதும் அவங்க வீட்டுக்கு விஜய் போறதும் ரெகுலர் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவே சங்கீதா கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டாங்க தானே, இனி எதுக்கு ஒளிவு மறைவுன்னு சொல்லி ஒரே கார்ல ஒரே கலர் ட்ரெஸ்ல சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் வீட்டு கல்யாணத்துக்கு ஜோடியா போலாம்னு த்ரிஷா தான் விஜயை கூட்டிட்டு வந்தாங்களாம். இந்த கலைபரத்துக்கு நடுவுல இன்னைக்கு விஜய் கலந்துகிட்ட மகளிர் தின விழாவை பத்தியும் ஏகப்பட்ட விமர்சனங்கள். இயக்குனர் அமீர் கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க அது சோசியல் மீடியாவுல வைரல் ஆகிடுச்சு. இப்படி திருமண பக்கமெல்லாம் பஞ்சாயத்தானு ஒரே டென்ஷன்ல தான் விஜய் இருக்கிறாராம். இந்த நிலைமையில தான் அமித்ஷா எடப்பாடி சைட்ல இருந்தும் மூவ் நடக்குது. இத பத்தி வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தரப்புல விசாரிச்சப்ப இல்லை அப்படியெல்லாம் எந்த முடிவும் விஜய் எடுக்கல, அப்படி செஞ்சா அவரோட ஃபியூச்சரே அவ்வளவுதான் முடிஞ்சிரும், இந்த எலெக்ஷன்ல தனித்துதான் போட்டியிடணும்னு உறுதியாக இருக்கிறாரு விஜய் என சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டோட சேர்த்து அசாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளாவில் எலெக்ஷன் நடக்குது. போன டைம் 2021 8 கட்டமா ஓட்டிங் நடந்துச்சு. தேர்தல் தேதிகளை பிப்ரவரி 26ஆம் தேதி பிரஸ் மீட்ல எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சது. மார்ச் 27ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 29ஆம் தேதி வரை ஒரு மாசம் 8 கட்டமாக வாக்குப்பதிவு நடந்துச்சு. தமிழ்நாட்டுல மார்ச் 12ஆம் தேதி நோட்டிபிகேஷன் அமலுக்கு வந்தது. அன்னைக்கே வேட்புமனு தாக்கலும் தொடங்குச்சு. ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்துச்சு. மே 2ல தான் கவுண்டிங் நடந்துச்சு. இன்னைக்கு தேதி மார்ச் 7 ஆகிடுச்சு. இன்னும் எந்த ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் தேதியை அறிவிக்கல. அதனால எலெக்ஷன் என்னைக்கு, எலெக்ஷன் தேதியை எப்ப அறிவிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக எலெக்ஷன் தேதியை இந்த டைம்ல அறிவிச்சிருக்கணும் தான். இருந்தாலும் மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில மோடி மீட்டிங் பேசுறாரு. அசாம்ல மார்ச் 13ஆம் தேதி மீட்டிங்ல கலந்துக்கிறாரு மோடி. பொதுவாக தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல மோடி இப்படி கலந்துக்கிற கூட்டங்கள்ல முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவாரு. அதுக்கப்புறமா தான் எலெக்ஷன் தேதியை அறிவிப்பாங்க. பீகார்ல பெண்களுக்கு ரூபாய் 10,000 வழங்குற திட்டத்தை மோடி போன வருஷம் செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கி வச்சாரு. அதுக்கு பிறகு அக்டோபர் 6ஆம் தேதி பீகார் தேர்தல் தேதியை எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சது. அதே பாணியில பார்த்தா மோடி மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல எலெக்ஷன் தேதியை அறிவிக்கலாம். 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி ஓட்டு போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சுதான், அதாவது மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை கவுண்டிங் நடந்துச்சு. இந்த வருஷமும் போன டைம் மாதிரி நடக்குமா இல்ல கடைசி கட்டமா நடக்குமான்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டுல இருந்து மேற்கு வங்கத்துக்கு ஆளுநர் RN ரவியை மாத்திட்டாங்க இல்லையா? RN ரவி தமிழ்நாட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சிருக்காராம். அது என்னன்னு விசாரிச்சப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷனை சீக்கிரமா நடத்திடாதீங்க, ஏன்னா திமுக கவர்மெண்ட் கொடுத்த ரூபாய் 5,000 ஆதரவு உருவாக்கி இருக்கு, அந்த ஆதரவு கொஞ்சம் போகட்டும், அதுக்கப்புறமா ஏப்ரல் லாஸ்ட்ல கடைசி கட்டமா கூட தேர்தல் நடத்தி விட்டுருங்கன்னு அமித்ஷா கிட்ட ஐடியா கொடுத்திருக்கிறாராம் RN ரவி. இந்த யோசனைய பாஜக சீனியர்களும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி இருக்காங்களாம். இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கும், எப்ப தேர்தல் தேதி அறிவிக்கும்னு தான் ஒரே எதிர்பார்ப்பா இருக்குது. இது மட்டும்தான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.